வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா, ஒரு 2 பேர் ஆழ்மன பயிற்சிக்கு வந்திருக்காங்க. 2 பேரும் வித்தியாசமான லைனில் இருக்காங்க. ஒருத்தர் வழக்கறிஞர், இன்னொருத்தர் பேர் செல்வம். அவர் கனடாவிலேருந்து வந்திருக்கார். கனடாவிலேருந்து வந்தாலும் அவர் உலகத்திலேயே ஃபஸ்ட்டு, செகண்டு, 3rd ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு விமான கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அவருடைய வேலை என்னன்னா டெஸ்ட் பண்ணுறது, அசம்பிள் பண்ணி அந்த ஃபைனலுக்கு வரும்போது யாருக்கும் என்ன தெரியலைன்னா இவர் தான் அங்கே மிஸ்டேக், இங்கே மிஸ்டேக், இங்கே மிஸ்டேக், இங்கே மிஸ்டேக்குன்னு சொல்லி சரி பண்ணுறவர். அப்புறம் இந்த பயிற்சிக்கு வந்திருக்காரு. அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்கங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்க போகிறேன். சரிங்க. இங்கிருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி மதுரை இருக்குது. மதுரை, சரிங்க. மதுரையில் ஒரு விமான நிலையம் இருக்குது. அந்த விமான நிலையத்தில் இந்த நேரத்தில் இப்போ மணி 1 ஆக போகுது. சரிங்க. இந்த நேரத்தில் எத்தனை விமானங்கள் இருக்குதுன்னு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. சரிங்க. 3 விமானம் ஐயா. 3 விமானம் தெரியுதா? சந்தோஷம். அந்த 3 விமானமும் ஒரே கம்பெனியா? அதுல ஏதாச்சும் எழுத்து தெரியுதா? 2 கம்பெனி மாதிரி தெரியுது ஐயா. இண்டிகோ. இண்டிகோ, வெரி குட், வாழ்த்துக்கள். இண்டிகோன்னு 2 தெரியுதா? ஆமாய்யா. இன்னொரு கம்பெனி வந்து எஸ்ன்னு ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு பிரைவேட் ஜெட் மாதிரி தெரியுது. சரி, அந்த எஸ்ங்கிறதுல என்ன தெரியுது? அது ஸ்பைஸ் ஜெட் மாதிரி. வெரி குட், வெரி குட். அதாவது 2 இண்டிகோ விமானம் தெரியுது, ஒரு ஸ்பைஸ் ஜெட் தெரியுது. வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ எங்க வீட்டு முன்னாடி அங்க என்ன வேலை நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது? வீட்டு முன்னாடி அந்த தரையை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. தரையை ஏதோ சரி பண்ற மாதிரி தெரியுது. ரைட். அதுல எத்தனை பேர் தெரியுது? 2 தான். 2. உண்மையிலேயே 2 பேர் தான் வேலை செய்யறாங்க. இப்போ 3வதா, இப்போ உங்க ஊர்ல உங்க மனைவி, உங்க பையன், உங்க மக என்ன செய்யறாங்க? எல்லாம் இப்ப தூங்கிட்டு இருப்பாங்க. ரைட். இப்போ இங்க 1 மணி, பகல் 1 மணி. உங்க கனடாவில் இரவு எத்தனை மணி? அங்க ஒரு 2:30 மணி, காலையில 2:30 மணி, அதிகாலையில 2:30 மணி. இப்போ அவங்க யார் யாரு என்ன ட்ரெஸ்ல இருக்கிறாங்க? பையன் ஷார்ட்ஸ்ல இருப்பான். நார்மலா அழகால் சட்டை போட்டிருக்கான். கலர் பிளாக் கலர் தான் நார்மலா யூஸ் பண்ணுவாங்க. நார்மலா பிளாக் கலர் தான் யூஸ் படுத்துவாரு. ஒய்ஃபும் டாக்டரும் நைட்டிஸ்ல இருப்பான். நைட்டில இருப்பான். உங்க ஒய்ஃபும் உங்க டாக்டரும் நைட்டில தான். அது என்ன கலரா தெரியுது? ஒண்ணு, என்னோட டாக்டர் வந்து ஒரு பிங்கி கலர்ல இருக்குது ஐயா. சரி. பிங்க் கலர். ஒய்ஃப் வந்து ஒரு டார்க் ப்ரௌன் கலர்ல. ஓகே, டார்க் ப்ரௌன் கலர்ல தெரியுது. ரைட். என்னைய உடம்ப ஸ்கேன் பண்ணுங்க. உங்க முன்னால நிக்கிறேன். சரிங்க. என் உடம்புல உச்சந்தலையிலிருந்து கால் வரைக்கும் பாருங்க. சரிங்க. என்ன குறை இருக்குதுன்னு பாருங்க. உங்களுக்கு முதுகு சும்மா ஒரு முதுகுல கொஞ்சம் இதை காமிக்குது ஐயா. அப்புறம் லெஃப்ட் லெக்ல பாட்டம்ல மைனரா காமிக்குது. அந்த முதுகு பின்னால பிரச்சனை தெரியுதுன்னு எந்த உணர்வு மூலம் தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு மாதிரி கிளிக் கிளிக்னு வருது. சரிங்க. அந்த இடது காலில் ஒரு சும்மா ஒரு இது மாதிரி ஒரு ஃபிளாஷ் ஆகுது. ரைட். ஓகே, நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஐயா வணக்கம். ஐயா, உங்க பேர் என்ன ஐயா? செல்வம் ஐயா. செல்வம். கனடாவில இருந்து வந்திருக்கிறீங்க. இந்த ஆழ்மன பயிற்சி படிக்க வந்திருக்கிறீங்க. முதல் நாள் வெறும் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் கொடுத்தேன். பிராக்டிக்கல் இன்னைக்கு 3வது நாள். பிராக்டிக்கல் வந்து 3வது நாள். உங்க ஆழ்மனதும் இவ்வளவு அற்புதமா செயல்படுத்துது. கனடாவிலேருந்து வந்திருக்கிறீங்க. இந்த 4வது நாள்ல நினைக்க முடியாத அளவுக்கு சாதிக்கிறீங்க. உங்க வயசு என்னையா? எனக்கு 58 வயசு ஆகுது ஐயா. 58 வயசுல என்ன குறிக்கோளோட இங்க வந்தீங்க? நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஐயா. ஒரு பொறியாளர். மெக்கானிக்கல் இன்ஜினியர். நான் வேலை செய்யறது வந்து ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. உலகத்துல 3வது
விமானம் தயாரிக்கிற கம்பெனில வேலை செய்யறேன். ஓ வெரி குட், ரொம்ப ஏர்பஸ் சந்தோஷம். ஏர்பஸ் உலகத்திலேயும் விமான உற்பத்தியில் 3rd ரேங்க்ல இருக்கக்கூடிய அந்த கம்பெனியில வேலை வேலை செய்யறீங்க. செய்யறேன். நான் அங்க என்ஜினியரா வேலை செய்யறேன். அந்த என்னுடைய வேலை வந்து அசம்பிள் பண்ணி எல்லாம் வரும், ஏர்கிராஃப்ட் வரும், அது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணணும். அது எப்படி எல்லா ஜாமான்களையும் அசம்பிள் பண்ண டெஸ்டிங் டெஸ்டிங்ல பண்ணுவாங்க, டெக்னீஷியன் பண்ணுவாங்க. நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், என்ஜினியரா. அவங்க வந்து சொல்லுவாங்க இது வேலை செய்யல அப்படின்வாங்க. அப்ப நான் போய் டிராயிங் பார்த்து ட்ரபிள் ஷூட் பண்ணி, அது எதோ ஒயரிங் ப்ராப்ளமா இருக்கலாம், காம்பனன்ட் ஃபெயில் ஆயிருக்கலாம், அல்லது இது என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கைட் பண்ணணும் டெக்னீஷியனுக்கு. அந்த ஏர்கிராஃப்ட் ஃபுல்லா என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்ககிட்ட கேட்பாங்க. என்கிட்ட கேட்பாங்க. பைலட் வந்தாலும் ஸ்னாக் வந்துனாக்கா பைலட் நாங்க ஃப்ளைட் பண்ணும்போது இவ்வளவு திறமையான உலகத்தில் 3வது தரமுள்ள அந்த கம்பெனியில வேலை செய்யறீங்களே, இவ்வளவு திறமை இருக்கு, இந்த ஆழ்மன பயிற்சி எதுக்காக வந்தீங்க? அது நான் ஆழ்மன பயிற்சி எனக்கு எதுக்கு எடுத்தனாக்கா, இப்ப நான் ஏர்கிராஃப்ட் முன்னாடி போகும்போது எனக்கு என்னுடைய ஆழ்மன வேலை செய்யனாக்கா எனக்கு இன்ட்யூஷன் பவர்ல நான் வந்து கண்டுபிடிக்கலாம். இது ஒயரிங்ல ப்ராப்ளமா, அது அந்த காம்போனன்ட்ல பிரச்சனை வருதா, அல்லது பைலட் ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம். ஸோ எனக்கு ஒரு இன்ட்யூஷன் தெரியும். அப்ப டெஸ்டிங் பண்ணுவோம், தப்பா பண்ணிருக்கலாம் கூட. ஸோ என்னுடைய ஆழ்மனத்தை வச்சு இது அதை அந்த ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணும்போது எனக்கு வந்து மைண்ட்ல வந்து ஸ்பார்க் ஆயிடும். ஓகே, இது வந்து ஒயரிங் ப்ராப்ளம், இல்லைனாக்கா காம்போனன்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இல்லைனாக்கா டெக்னீஷியன் வந்து they didn't do the job properly. ஸோ எனக்கு அதுக்கு ஈஸியா இருக்கும் எனக்கு. ஓகே, ஏன்னா ஒரு சமயத்துல வந்து ட்ரபிள் ஷூட்டிங் வந்து ஒரு வாரம் கூட எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்க தப்பா கூட பண்ணலாம், சரியா பண்றாங்களான்றது வந்து எனக்கு என்னோட ஆழ்மனத்துல நான் பயன்படுத்தி, ஓகே அவங்க எதுல பிரச்சனை இருக்கிறது கண்டுபிடிக்கிறதுனால ஒரே. ஐயா, ஃப்ளைட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களால தான் கடைசியில கேட்டு சால்வ் பண்றீங்க. இன்னைக்கு பொறுத்தளவுல மதுரையில இத்தனை ஃப்ளைட் இருக்குன்னு கரெக்டா சொன்னீங்க. எங்க வீட்டுல 2 பேர் பாதையை சரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. என் உடம்புல உண்மையிலேயும் 1.5 வருஷத்துக்கு மேல ஒரு சின்ன முதுகுல பிரச்சனை வந்து கரெக்டா சொன்னீங்க. காலில் உள்ள பிரச்சனை இன்னைக்கு தான் கட்டு போட்டோம், அதையும் கரெக்டா சொல்லிட்டீங்களே. ஆழ்மன ஆற்றல் வச்சிருக்கக்கூடிய நீங்க உங்களால் எதையுமே சாதிக்க முடியும். நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு சில சித்தர்கள் அந்த காலத்துல எதையாச்சும் இப்படி கையை காட்டி இப்படி வார்டு சொன்னா வருவாங்க. அவ்வளவு ஆற்றல்கள், சித்தர்கள் ஆற்றல் இருக்கு. என்னை பொறுத்தளவுல இந்த செல்வம்ங்கிற ஒரு மனிதர் இல்லை, ஒரு மிகப்பெரிய சித்தர். அதாவது இந்த ஆழ்மனைக்கலை வந்து ஒரு சித்த கலை. அந்த சித்த கலையை இங்கிருந்து 15,000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய கனடாவிலிருந்து இங்க வந்து இதை படிச்சு இது இப்படித்தான் அங்கிற உண்மையை ப்ரூவ் பண்ண சித்தர்களை விட மீறிட்டீங்க. ஐயா, புதுசா அசம்பிள் பண்ணக்கூடிய விமான கம்பெனியில எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு 3000 பேர் இருக்கிறாங்க. ஒரு சைட்ல நிறைய சைட் இருக்குது ஐயா. ஓகே, அது நான் வேலை செய்யற டொரண்டோ சைட்ல வந்து ஒரு 3000 இருந்து 3500 பேர் வேலை செய்யறாங்க. மொத்தம் எத்தனை சைட்டு? அது நிறைய சைட் இருக்குது. மெக்சிகோல ஒரு கம்பெனி இருக்குது. அப்புறம் உங்க சைட்ல மட்டும் 3000 பேர் வேலை செய்யறாங்க. இந்த 3000 பேர்ல உங்களுக்கு மட்டும் கூப்பிட்டு இது மிஸ்டேக்கு, இதை மிஸ்டேக்கு, அது மிஸ்டேக்குன்னு இதுவரைக்கும் டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. கண்டிப்பா சொல்லுவாங்க. இனிமே உங்க ஆழ்மனம் இங்கதான் இருக்குது, இங்கதான் இருக்குது, இங்கதான் இருக்குது துல்லியமா உங்களால சொல்ல முடியும். இந்த மாதிரி டொரண்டோவில் 3000 பேர் இருக்கக்கூடிய ஒரு பிரிவுல வேலை செய்யக்கூடிய நீங்க, இந்த விமானம் மொத்தம் எத்தனை இடங்கள்ல 10,000 பேர் செய்வாங்க, அவ்வளவுக்கும் நீங்க முதன்மையா வழங்குவீங்கய்யா. இப்பேற்பட்ட ஒரு பொறியாளர் உலகத்திலே 3வது ரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரோப்ளைன் செய்யக்கூடிய கம்பெனியிலிருந்து வந்து டைனமிக் பிரெயின் ஸ்கூல் இந்த பயிற்சி எடுத்ததுக்கு உங்களுக்கு டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்லையா, நீங்க நினைச்சது பூரா ஜெயிச்சிட்டீங்கய்யா. சரிங்க, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி ஐயா. இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.